ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிவானி விளாக்ஸ். இது வந்து கிச்சன் க்ளீன் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதோட லாஸ்ட் லுக் இது தான். இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் கிச்சனு. டெய்லி என்னோடய கிச்சன் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதோட முடிச்சுட்டு அது ஸ்டாப் பண்ணிட்டேன், வீடியோ எடுக்கவே இல்லை. நெக்ஸ்ட்டு டே வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா, சொரக்காய் கூட்டு இல்லைன்னா குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு சொரக்காயில் கட் பண்ணிவிட்டு, என்னோடய ஹஸ்பண்ட் வெளியே போகலாமான்னு சொல்லியிருந்தாங்க. சரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா வந்து வெளிய போகிற நேரத்தில நான் என்ன பண்ணுறேன், குழம்போ ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சுட்டேன்னா, தோசை ஊத்திக்கலாம் வீட்டுக்கு வந்துட்டு. ஹோட்டல்ல சாப்பிடுவோம், சாப்பிடாமலாம் இருக்க மாட்டோம். ரேர் தான். வேலை இருக்கும்போது வந்து முன்னாடி என்ன பண்ணுறேன், மத்தியான டைமில் ஏதோ ஒன்று கூட்டு இல்லை குழம்பு செஞ்சு வச்சுருவேன். சொரக்காய் கூட்டு செஞ்சுட்டேன். செஞ்சு வச்சுட்டு ஒசூருக்கு போயிட்டு வர வேலை இருந்தது, போயிட்டு வந்துட்டோம். சரி வந்து அதோட முடிச்சுட்டேன். காலையில் டிஃபனுக்கு இட்லி சுட்டுருந்தேன் நெக்ஸ்ட்டு டே. சரி இட்லி எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து உப்புமா செஞ்சுட்டு, உப்புமா செஞ்சு அதுக்கு வந்து வெள்ளரிக்காயும் வெங்காயம் அதாவது கேரட் வச்சு சாப்பிட்டாச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் இரும்பல் வந்துட்டே இருந்தது. அதனால தான் சீக்கிரம் பேச முடியல. ஏன்னா வந்து கோல்டு, அதாவது கிளைமேட்டு சேஞ்ச் ஆக வந்து இரும்பல் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. எனக்கு வந்து கிளைமேட் அதனால் இப்போ நான் பிரம்ம முகூர்த்த பூஜையும் செய்கிறதில்ல. அதே மாதிரி பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சி போய் கோலம் போட்டு பூஜை பண்ணணுன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். சரி ஓகே, வெள்ளிக்கிழமை என்னோடய கோலம் இப்படி இருந்தது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதாவது நான் கோலம் வந்து போடுவேன். யூடியூப்பு பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா கோலம் போட்டுட்டு தான் இருந்தேன். போர்ட்டிக்கோ மட்டும் வாரத்தில் ஒரு நாள் கழுவுறேன். மீதி வந்து எப்போவுமே டெய்லி வாசல், அதாவது வெளி வாசல் வந்து நல்லா டெய்லி கழுவிடுவேன். கழுவிட்டு சரி ஓகே டெய்லி கோலம் போடுறது அதெல்லாம் போடலான்னு தான், ஷார்ட் வீடியோவில் போடலான்னு தான் நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், காலையில் ரைஸ் வச்சுருந்தோம் கொஞ்சம் பசங்களுக்கான, மீதி ஆயிருந்தது. நான் என்ன பண்ணேன், ரைஸு பக்கோடா பண்ணணும்னு சொல்லிட்டு ஜீரகே, சோம்பு, காரப்பொடி, கொஞ்சம் வந்து பெப்பர் பொடி, காரப்பொடி வச்சு மஞ்சள், அப்புறம் வந்து சோடா உப்பு போட்டேன். கடலை மாவு, அரிசி மாவு இதெல்லாமே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறவங்க போடுவாங்க, எனக்கு போட பிடிக்கல. அதே மாதிரி வந்து இது என்ன சொல்கிறது, அது புதினா போடுறாங்க, எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை புதினா போடுறது. நல்லா இருந்துச்சு. இதுவே நமக்கு எப்படி சொல்கிறது, சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நீங்கள் யாரானா ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் பக்கோடா சூப்பராக இருக்கும். காலையில் சட்னி வச்சு டிஃபனுக்கும் சாப்பிட்லாம். ரைஸு நைட்டு டைம் வச்சுருந்த சாப்பாடு வேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி பக்கோடா சுட்டுட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம். காலையில் வச்ச ரைஸு சாயந்தரம் செய்யலாம். சாயந்தரம் வச்சு மீதி ஆயிடுச்சுன்னா காலையில் டிஃபனுக்கு செஞ்சு கொடுக்கலாம். சரியான ஒரு டேஸ்ட்டு, வேறு லெவலில் ஒரு பக்கோடா கிடைக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணியிருந்த ஒரு டைமு எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பசங்களுக்கு பண்ணி கொடுங்க, நாமளும் நல்லா சாப்பிட்லாம். ஒரு 10 பக்கோடா சாப்பிட்டா கூட ஒன்றும் அது வெயிட்டு, அதாவது நெஞ்சில் இருக்கிறது இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நல்லா டேஸ்டியான ஒரு பக்கோடா கிடைக்கும். சரி செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தாச்சு. நான் ஒரு விஷயம் சொல்லிக்கணும், அதை சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. எனக்கு நைட்டு ஒரு கெட்ட கனவு வந்துடுச்சு. கனவு வரும்போது நான் எப்போவுமே பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது விடியற்காலையில் நான் எந்திரிச்சிடுவேன். 4 மணிக்கு எந்திரிச்சதான், 4 மணி இல்லைன்னா 5 மணிக்கு எந்திரிப்பேன். எந்திரிச்சிட்டு வாசலில் பூஜை ரூமில் நான் வந்து வாசலில் நின்றுட்டு தான், உள்ளே போக மாட்டேன், தூங்கி எந்திரிச்சிருப்போம் இல்லையா, அதனால் வாசலில் நின்றுட்டு சாமி கும்பிட்டு காலையில் எழுந்திரிச்சி 2 நிமிஷம் 3 நிமிஷம் நான் நின்றுட்டு சாமிக்கு என்னால் என்ன முடியுதோ அதெல்லாம் வேண்டிப்பேன். வேண்டிட்டு சரி ஈட்ரு போடலான்னு திரும்பிட்டேன். பார்த்தா காலடியில் பல்லி இருக்குது. கால் அது மேலே வச்சுட்டு அம்மான்னு கத்திட்டேன். எனக்கு மித்துன்னு இருந்ததுனால ஏதோ பாம்போ ஏதோ மிதிச்சிட்டேன்னு பயந்தது. பாப்பா வந்து அவளும் பயந்துட்டு, அவள் கட்டி பிடிச்சிட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு அவளும் கத்திட்டான்.
அது கால்ல பல்லி மிதிக்கலாமா என்னன்னு தெரியல. மிதிச்சுட்டேன். அது ஒரு ஃபீலிங்காவே இருந்துச்சு. சரி கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு, கோயிலுக்கு போயிட்டு, முருகர் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அ அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பல்லிக்கு எதுவும் ஆவல. நெக்ஸ்ட் டே போய் பார்க்குறேன். அதே இடத்துல தான் கோயில் அதாவது உள்ளே போகிற இடத்துல தான் நான் ஃபஸ்ட்டு உஷாரா போயிட்டு பார்த்தேன். அந்த இடத்துல தான் அது பல்லி படுத்துட்டு இருந்தது. ஆ என்ன சொல்கிறதுன்னா, நைட் டைம் எப்போவுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. பகல் டைமு. இந்த விடிய காலையில மட்டும் அந்த பூஜை ரூம் வாசல்ல படுத்துக்குது அது. அது மிதிச்சுட்டேன். அதனால பயமா இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கத்திட்டேன். இதுதான் நடந்துச்சு. பாப்பாவும் பயந்துட்டான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு, அது அன்னைக்கு நான் வீடியோ பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி அதுக்கப்புறம் நானு அமாவாசைக்காக வீடெல்லாம் தொடச்சிட்டு, பூஜை சாமான் எல்லாம் கழுவணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்துட்டு வீடு துடைக்கும்போது பக்கெட்டில் மஞ்சள், பச்சை கற்பூரம், கல்லுப்பு, ஜவா போட்டுக்கிறேன். இத்தனையும் போட்டுட்டு நல்லா துடைச்சிட்டேன். லைசால் தான் போடுவேன். அது கை கொஞ்சம் அரிக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி நமக்கு கிளீனிங் ப்ளஸ் ஷாம்பு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்து லைசால் போட்டுட்டு தொடச்சி எடுத்துட்டேன். நல்லா நீட்டாக தொடச்சிட்டேன். என்னடா இது வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் என் மாமன்கிட்ட சொல்லிட்டேன். பசங்கக்கிட்ட சொல்லிட்டேன். இப்படி கற்று நான் பாம்பை பார்த்து கூட வந்து இப்படி பயந்தது கிடையாது. அதுவே எனக்கு 2 நாள் மனசில் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. பல்லி மிதிச்சிட்டோமே என்னடா ஆச்சு பல்லிகன்றது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் என்ன இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு இப்படி கத்திட்டு நான் பயந்தது இல்லாமல் பாப்பாவும் பயப்படுத்திட்டேன். இதுதான் நடந்துச்சு. பல்லி அது வலது காலில் மிதித்தேன். உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்க. பல்லி மிதித்தா ஒன்றும் தப்பில்லைன்னு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா அதுக்கு எதனா வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எதனா கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நானும் நினச்சேன். சரி கோயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வீட்டில் அப்போவே சாமி நினச்சிட்டு இது பண்ணிட்டேன். என்னப்பா இது இப்படி ஆயிடுச்சு, நான் ஒன்றும் தெரியாமல் திரிஞ்சு மிதிக்கல, தெரியாமல் தானே மிதிச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு நானே சமாதானம் ஆகிட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூஜை சாமானை கழுவிட்டு வீடு தொடச்சிட்டேன். வீடு தொடச்சி அதாவது ஒரு ஃப்ரெண்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு ஸ்டீல் பாத்திரம் அதாவது சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா, இல்லை பிளேட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா, எனக்கு அந்த அளவுக்கு புரியல. சிஸ்டர் நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா எனக்கு கிளியரிட்டி கொடுங்க, கிளியராக சொல்லுங்கள். என்கிட்ட இருக்கிற பாத்திரம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, கட்டை விரல் வைக்கக்கூடாது பட்டுக்குன்ட்டு. சரி சிஸ்டர் நான் ட்ரை பண்ணுறேன். நான் சின்ன வயசுலேருந்து தான் இந்த விரலை வச்சு தான் பழகியிருந்தேன். இனிமேல் நான் மோதிர விரல் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம். எனக்கு இந்த விரல் பழக்கமானனால கொஞ்சம் கஷ்டம்தான். நான் வந்து என்னோட பெரியவங்களாகட்டும் எனக்கு அட்வைஸ் பண்ணால் யார் அட்வைஸ் பண்ணாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். அதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவேன், தெரிஞ்சுக்குவேன். நல்லது யார் சொன்னாலும் நான் கேட்டுப்பேன். இதுதான் எப்போவுமே என்னோடய பழக்க வழக்கங்கள். யார் என்ன சொன்னாலும் நான் அது வந்து எனக்கு புரிஞ்சு தானே நான் புரிஞ்சுப்பேன். ஸ்டீல் பாத்திரம் அதாவது சில்வர் பாத்திரன்றது எனக்கு புரியல. அது மட்டும் கமெண்ட்டில் கரெக்டாக சொல்லுங்கள் சிஸ்டர். நான் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் என்னோடய வீடியோ பார்த்து இப்போ தான் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுற சிஸ்டர்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நானும் ஒரு யூடியூபர்ன்றது எனக்கே இப்போ தான் கமெண்ட் வரும்போது தான் எனக்கே தெரியுது. அப்புறம் வராகியம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். போயிட்டு அமாவாசை அன்னைக்கு தான் நான் போனது. எல்லா வேலை முடிச்சுட்டு பூஜை பண்ணி பூஜை சாமானுக்கு எல்லாம் பட்டு வச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸில் கை தொட்டு இது பண்ணியிருந்தேன். அமாவாசை அன்னைக்கு கோலம் கலர் பொடி போடலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. அன்றைக்கி நானும் சரி போட்டுட்டேன்.
ஏன்னா மாமனார் கும்பிடும்போது என்னோட ஹஸ்பண்ட் இருந்தா கும்பிடுவாங்க. அவங்களும் வந்து இல்லன்ட்டு நானும் கோலம் போட்டு சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு ம் ராகவேந்திர சாமிக்கு பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டுருந்தேன். கரண்ட்டு காலையில 9 மணிக்கே போயிடுச்சு ஷட் டவுனு. அதனால இருட்டில பூஜை பண்ணிட்டேன். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜை பண்ணி முடிச்சுட்டு, நான் வந்து வெள்ளிக்கிழமைக்கு தான் சப்பாத்திக்கு மாவு பெசஞ்சிட்டு சப்பாத்தி செஞ்சுட்டேன். சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டாச்சு. எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, அம் ஒரே ஒரு விஷயம் வந்து அது முடிவு பண்ணிட்டேன்னா, அது எப்படியாச்சும் நான் வந்து சக்ஸஸ் பண்ணணும்னு தான் நினைப்பேன். எனக்கு வந்து ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம இது பண்ணிட்டோமே, கை வச்சுட்டோமே, பண்ணலாமா? வேணாமா? சரி நமக்காக சப்போர்ட் பண்றாங்களா? இல்லையான்னு நானும் வந்து ரொம்ப யோசிச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் வீடியோ குடுத்துட்ருக்கேன். அ எப்படி சொல்றது? ம். இதே மாதிரி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா, நானும் நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் ஆசை இருக்கும், வரும். எனக்கும் நல்ல ஆசைகள் வரும். ஃப்ரெண்ட்ஸ் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி